ஹாய் மேம். இப்போ நீங்க தங்கமங்கை சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுக்கு நம்ம எப்படி நாமினேட் பண்றங்கிற டீடைல்ஸ் சொல்ல முடியுங்களா? வணக்கம் சத்யா மேம். சீசன் 2க்கான நாமினேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்க கமெண்ட்ல வந்து அவார்ட்ல டைப் பண்ணுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதுல கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் எங்களுக்கு இன்ஸ்டா ஐடி இல்ல, ஃபேஸ்புக் ஐடி இல்ல, நாங்க எப்படி நாமினேட் பண்றது அப்படின்னா நாங்க கீழே கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களை டைரக்டா கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸை கேட்டு வாங்கிக்குவாங்க. ஓகேங்க மேம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் என்ன? மார்ச் 31 டிசைட் பண்ணிருக்கோங்க. ஸோ மார்ச் 31 உங்க என்ட்ரிஸை எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. மேம், நீங்க எந்தெந்த கேட்டகரியில இதை செலக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா 15க்கும் மேற்பட்ட கேட்டகரியில வந்துட்டு நாங்க பெண்களை வந்து செலக்ட் பண்ணலான் இருக்கோம். எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில நீங்க சிறந்து விளங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்க மேம். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அவார்டுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா? இதை பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுங்களா? அவார்டுக்கு கண்டிப்பா ஃபீஸ் இல்லைங்க. ஏன்னா இது பெண்களை அவங்க திறமையை உலகுக்கு காமிக்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோட மட்டும்தான் நாங்க இதை செய்யறோம். எந்த விதமான ஃபீஸுமே எங்க டீமோ இல்ல நாங்களோ கண்டிப்பா கேட்க மாட்டோம். உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா இந்த அவார்டு உங்களை தேடி வரும். மேம், இந்த ஃபங்க்ஷன் எங்க நடக்க இருக்கு? என்ன டேட்ல நடக்க இருக்கு? இது வந்து குமாரபாளையத்துல மே 31ஆம் தேதி சண்டே அன்னைக்கு நடக்க இருக்கு. மேம், தமிழகத்துல இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாமா? ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து நாங்க குமாரபாளையம், பவானி, பள்ளிப்பாளையம், ஈரோடு, கவுந்தப்பாடி, எடப்பாடி, திருச்செங்கோடு, சங்ககிரி இந்த பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் இந்த நாமினேஷனை நாங்க இப்போ ஓபன் பண்ணியிருக்கோம். அவார்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்க தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தா இப்ப அவங்களுக்காக நான் அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த லிங்க் அனுப்பி அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அவங்க பேர் அண்ட் டீடைல்ஸ் போட்டு நீங்க அந்த நாமினேஷன் ஃபார்ம்ல டீடைல்ஸ் ஃபில் பண்ணலாம். எங்க டீம்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் நாங்க வெரிஃபை பண்ணிக்குவோம். மேம், அவார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்க இந்த பேஸ்ல அதை செலக்ட் பண்றீங்க மேம்? ஆக்சுவலா அவார்ட் அப்ளை பண்ற பெண்களை வந்து ஒரு நாள் இன்டர்வியூக்கு ஸ்கெட்யூல் பண்ணி நேர்ல வர சொல்லுவாங்க. அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ், சர்டிபிகேட்ஸ், போட்டோஸ், அதாவது அவங்க அப்ளை பண்ணும்போது சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உண்மையான்றதை வெரிஃபை பண்ணி எங்களோட ஜூரி பேனல் அவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணி அந்த தகவல்களை உண்மையா சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அவார்டை செலக்ட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தங்கமங்கையில 3 கேட்டகரி இருக்குங்க. பிளாட்டினம், டைமண்ட் அண்ட் கோல்டு. ஸோ நீங்க சொல்ற டீடைல்ஸ், நீங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கிற சாதனைகளை பேஸ் பண்ணி அந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரிக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. மேம், இந்த அவார்டுக்கு வந்து படித்த பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா? கண்டிப்பா இல்லைங்க. நீங்க திறமை இருக்கிற எந்த பெண்ணா இருந்தாலும் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிப்பு இல்லைனாலுமே அவங்க டெய்லரிங்ல அவங்களோட திறமை வந்து மிக அளப்பரியதா இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் யார் வேணா இதை அப்ளை பண்ணலாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போன வருஷம் இங்க தங்கமங்கையில வந்துட்டு பிளாட்டினம் அவார்ட் வின் பண்ணவங்க வெஜிடபிள் மார்க்கெட் கடையில வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தமா கடையை நடத்திட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்க கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவார்ட் கொடுத்தோம். ஸோ படிப்பு இந்த அவார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு தடை கிடையாது. உங்களுடைய திறமை மட்டுமே இங்க அங்கீகரிக்கப்படும். மேம், பல பெண்கள் பாத்தீங்கன்னா சுயதொழிலாம் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சோப்பு, ஆயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பண்ண முடியுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கமங்கை விருதுன்றதை பெண்களையும் அவங்களுடைய திறமைகளையும் வந்து உலகிற்கு வெளிக்காட்டுறதுதான். ஸோ அவங்க வீட்டுல செய்யற பொருட்களை கண்டிப்பா சந்தைப்படுத்த முடியும். அதற்கான ப்ரமோஷனல் ஈவெண்ட் தங்கமங்கை ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு நாங்க ஸ்டால்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஒரு மினிமல் காஸ்ட் மட்டும்தான் அவங்க கிட்ட வாங்க போறோம். பட் கண்டிப்பா தங்கமங்கை அவார்டிஸ் அனைவருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தங்கமங்கை விருதுக்கு அப்ளை பண்ணிருக்கிற பெண்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை எங்களுடைய லிட்டில் ஹேண்ட்ஸ் லிட்டில் ட்ரீம்ஸ் பேஜ்ல வந்து நாங்க கண்டிப்பா ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு நீங்க எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தங்க மங்கைகளை கௌரவிக்கிறதுக்கு தான் இந்த தங்கமங்கை விருதுகளை நாங்க ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விகளுக்குமே வந்து நாங்கள் விளக்கங்கள் கொடுத்துட்டோம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.